பிரைசலால் கர்த்தருடைய பரிசுத்தமாக அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சத்தங்கள் கேட்கலாம். அநேக உலக காரியங்கள் நமக்கு எதிராக அநேக பேர் அநேக வார்த்தைகளை சொல்லலாம், அநேக தூஷண வார்த்தைகள் சொல்லலாம். நம்மளுடைய ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க என்றால் வேதத்தில் அழகாக சொல்லப்படி இருக்கிறது, ஆடுகள் தம் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும், அந்நிய சத்தத்திற்கு இடம் கொடுக்காது, மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கும். நம்ம எப்போதும் ஆண்டவர் நமக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை, தேவன் என்னோடு பேசின வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். என்ன வார்த்தையை தேவன் என்னோடு பேசினா அதை சிந்தையில் வைக்க வேண்டும். அந்நிய சத்தத்திற்கு நாம் ஒரு காலமும் இடம் கொடுக்கவே கூடாது. உலகம் நீ நல்லா இருக்க மாட்டேன், நீ இவன் பின்னாடி போன நாசமா போன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் எந்த வார்த்தை சொன்னாரோ அதுதான் நமக்கு குறித்த வார்த்தை. அவர் வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறாத என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவனுடைய சத்தத்துக்கு நம்ம செய்ய கொடுப்போம், தண்ணி சத்தத்துக்கு அல்ல. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.